ஏசாயா மூலியமாக தேவனுடைய இயேசு கிறிஸ்து பிறப்பு பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை. ஈசா என்னும் அடிமரம். ஆபிரகாமுடைய மகன் ஈசா. அந்த ஈசாக்கு அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றணும். அந்த துளி இருங்க யாக்கோபு. அந்த துளிர் ஒன்று தோன்றி யாக்கோபு தோன்றி அவன் வேர்களில் இருந்து, வேர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு அர்த்தம் என்னன்னா 12 கோத்திரங்கள். அவள் வேர்களிலிருந்து சொல்லப்படுகிற அந்த 12 கோத்திரங்கள் வந்து ஒரு கிளை எழுப்பி செழிக்கும். ஒரு கிளை எழுப்பி செழிக்கும் சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அந்த கிளை 12 கோத்திரத்துல ஒரு கிளை எழுவுமா. அந்த கிளை யாருதுன்னா யூதா கோத்திரம். 12 கோத்திரத்துல ஒரு கிளை, அதுல ஒரு கிளை எந்த கிளை எதை குறிக்கிறதுன்னா யூத கோத்திரத்தை குறிக்கிறது பாருங்க. அதுல எழுப்பி செழிக்க போகிற ஒருவர் என்ன பண்ண போறாராம், பூமியிலே அவதரிப்பார் என்று சொல்லி 10வது வசனத்துல நாம அந்த 10வது வசனம், அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய மகிமையாக இருக்கும். ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அப்படி ஜாதிகள் என்று சொல்லும்பொழுது யாரெல்லாம் விசாரித்து கேட்டுக்கிறாங்க? நாம தான் விசாரித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம், விசாரிக்கிறவர்களாக இருக்கிறோம். அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? பூமியில் அவதரித்த தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், பெயர் சொல்லி அழைத்தார். அழைத்தவர் எப்படிப்பட்டவரோ என்று சகாரியர் கேட்டது போல நாமளும் கேட்கும் பொழுதுதான் அவருடைய பிறப்பு இந்த நாளில் மிகுந்த சந்தோஷம் தவிர நற்செய்தியாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த யாக்கோபு யார்? ஆதியாகமத்துல 49ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆதியாகமம் 49வது அதிகாரம். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபின் குமாரரே கூடி வந்து கேளுங்கள். உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். செவி கொடுங்கள் என்று சொல்லி பரிசுத்தாவில் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாக, பரிசுத்தாவுக்குள்ள இருந்து பேசுகிற ஒரு மனுஷனாக யார் இருக்கிறார்? யாக்கோபு இருக்கிறார். அவருடைய வாழ்ந்து வருகிற ஒரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அந்த நாட்களிலேயே ஆதியாகம காலத்திலேயே யாக்கோபு மூலியமாக ஆவியானவர் அழகான வார்த்தை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. இந்த 10வது வசனம், சமாதான கர்த்தர் வருமானமும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கு அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். யாக்கோபு முன்குறித்து, யாரை குறித்து? அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து முன்குறிக்கப்பட்ட வார்த்தைகள். சமாதான கர்த்தர் வருமானமும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை, என்று சொல்லி தேவன் யார் மூலியமா அவதரிக்கிறவராக இருக்கிறார்? யூதா கோத்திரத்தின் மூலியமாக அவதரிக்கிறவராக இருக்கிறார். அதுதான் மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல முதல் வசனம். ரொம்ப அழகான வசனங்கள். மத்தேயு 1ஆம் அதிகாரம் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய யூத கோத்திர செங்கோல் அவங்களுக்கு நீங்குவதில்லை. யாருடைய செங்கோலுங்க? ஆண்டவருடைய செங்கோல் விட்டு நீங்குவதே கிடையாது. அவர் ஆளுகை செய்கிற தேவன். அவர் குறித்து
மத்தேயு எழுதுகிறார். என்ன எழுதுறாருன்னு 1ஆம் அதிகாரத்துல முதல் வசனமே ஆபிரகாம் குமாரனாகிய தாவீது. ஆபிரகாம் குமாரன் யாரு? ஈசாக்கு தான். ஆனா மத்தேயு எழுதுகிற காரியம் யார் எழுதுறாரு? தாவீது. அந்த குமாரனுடைய அவர் சொல்ற குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. ஈதோ கோத்திரத்திலிருந்து தான் தேவன் உதித்திருக்கிறாரு யூத சிங்கமாக. ஏன் மத்தேயு இந்த நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, அதுல இருக்கிற அத்தனை காரியங்களும் ராஜாக்களுக்குள்ளாகவே கடந்து வருகிறதை பார்ப்பீங்க. ஏன்னா மத்தேயு எழுதும்போது இயேசு கிறிஸ்து ராஜாவாக வெளிப்படுத்துகிற காரியத்தை பார்க்க முடியும். லூக்காவை நீங்க அவருடைய வம்ச வரலாறுகளை படிச்சு பார்க்கும்போது ஒரு ரட்சகராக லூக்கா இயேசுவை உயர்த்துகிற மேன்மைப்படுத்தி கொடுக்கிற காரியங்களாக இருக்கும் பாருங்க. இவர் ராஜாவாகவே, ஏன்னா ராஜாதி ராஜாவாய் ஏன்னா அவர் மத்தேயு யாரோட பயணித்த மனுஷ சீர்த்தல் ஒருவர் தேவனோடு பயணித்த சீஷர். அதனால அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஆரம்பிக்கும் போதே மிகப்பெரிய காரியங்களாக ஆரம்பித்து இதே அதிகாரத்துல 22ஆவது வசனம் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டதை நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இவைகளெல்லாம் நடந்தது. தீர்க்கதரிசிகள் உரைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் கடைசியில நாட்கள்ல என்ன முடிஞ்சது? இயேசுவாக பிறந்ததை நாங்கள் என்ன பார்க்க முடியும் பாருங்க. வாக்கு தத்தங்கள் அவர் குறித்தான உரைக்கப்பட்டதெல்லாம் நிறைவேறும்னா அவர் விசுவாசிக்கிற நமக்கு எல்லாமே என்ன பண்ணுங்க? நிறைவேறியே தீரும். இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற வசனங்கள் நிறைவேறுகிற வசனங்கள், இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட வசனங்களே நிறைவேறி இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை இன்னைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். அவருடைய பிறப்பை நம்ம கொண்டாடுகிறோம் பாருங்க. அது ஒரு வார்த்தை யார் சொல்லுகிறாருன்னா தேவதூதர் சொல்லுகிற வார்த்தை. என்னவா மிகுந்த சந்தோஷம் நற்செய்தி. இந்த வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியது, தீர்க்க சுரைக்கப்பட்ட எல்லாம் நிறைவேறுகிற அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்குதுங்களா? மிகுந்த சந்தோஷம் கொடுக்கிற நற்செய்தியாய் மாறுகிறது. ஆமென். அல்லேலூயா. யாக்கோபு சொன்ன வார்த்தையிலிருந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஏசாயா இன்னும் நிறைய காரியங்களை நம்ம என்ன முடியும் பார்க்க முடியும். அவற்றெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னு இங்க மனசுலயே திட்ட ஆரம்பிச்சிருங்க. மனசுலயே திட்ட ஆரம்பிச்சிருங்க. என்ன இவர் இவ்வளவு நேரம் எடுக்கிறாருன்னு சொல்லி. ஆனால் தேவனுடைய வார்த்தை தான். ஆமென். அல்லேலூயா. எந்த சந்தோஷம் உண்டாகிற நற்செய்தி. லூக்கால பார்த்தோம்னா 2 காரியம். யாருன்னா அந்த மேய்ப்பர்கள் மத்தியில தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறவராக இருக்கிறார். மேய்ப்பர் மத்தியில தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எளிமையானவர்கள் மத்தியில தேவனுடைய வார்த்தை எப்பவுமே வெளிப்படும். ஆமென். அல்லேலூயா. எளிமையா வாழுகிறவருடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை எப்போதுமே வெளிப்படும். அந்த வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். இந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். அந்த விசுவாசம் என்ன பண்ணணும்? நாம நம்பணும். இந்த நம்பிக்கை நமக்கு வேணும் பாருங்க. வானசாஸ்திரிகளை கூட தேவன் என்ன பண்றாரு? கொண்டு வர. இந்த வானசாஸ்திரி எதுக்காக வரன்னா எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் எழுதப்பட்ட வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காகவே இந்த நிகழ்ச்சி நடக்குது. இந்த நிகழ்ச்சி நடக்குது பாருங்க. 2ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்க கொண்டாட்டமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடைந்திருக்கிறார்கள். ஆமா, எரேமியா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லுகிற எரேமியா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்ட அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து
பிறந்த அந்த நேரத்துல நிறைவேறுது பாருங்க. அந்த நேரத்துல நிறைவேறுகிறதா இருக்கிறது பாருங்க. ஏன்னா அந்த வார்த்தையில நிறைவேறணும். அதற்காகவே தேவன் என்ன செய்யறாருன்னா ஒரு காரியத்தை செய்கிறார். யார் மூலியமாக? வானசாஸ்திரி மூலியமாக. இந்த வார்த்தைகளெல்லாம் நிறைவேறுவதற்கு யார் தேவைப்படுகிறார்? மனுஷன் தேவைப்படுகிறான். வேத வசனங்கள் நிறைவேறுவதற்கு, வேத வாக்கியங்களை நிறைவேறி முடிப்பதற்கு யார் தேவைப்படுகிறார்னா மனுஷன் தேவைப்படுகிறார். அப்ப எரேமியா தீர்க்கதரிசனுடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு யார் தேவைப்பட்டா? வானசாஸ்திரிகள் தேவைப்பட்டார். நேர ஏறுவது அரண்மனைக்கு வந்து அந்த இடத்துல தேவனை அறிந்து கொண்டு அந்த வருடங்கள் கழித்த பிறகு ஏறோ செஞ்ச காரியத்தை தான் என்ன பண்றோம்? இந்த காரியத்தை பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த மகிழ்ச்சியான நேரம் எப்படிப்பட்ட நேரமா இருந்தது? மிகுந்த சந்தோஷப்படுகிற நற்செய்தி தான் தேவன் இயேசு கிறிஸ்து பிறந்தது. என்ன நற்செய்தின்னா அவருடைய வார்த்தை அத்தனை என்ன பண்ணும்? நிறைவேறும். வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதாக இருக்கிற அந்த வேத வாக்கியம் அத்தனையும் எப்படி இயேசு கிறிஸ்து மூலியமாக நிறைவேறினதோ, அந்த வார்த்தை எப்படி இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்து நிறைவேறுகிறதோ அதே மாதிரிதான் இந்த வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு மனுஷன் தேவைப்படுகிறார். இந்த வார்த்தை சும்மா எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்ல. வேத புத்தகமே சும்மா எழுதி கொடுத்த புத்தகம் அல்ல. நான் பேசுகிற தமிழ் மொழியிலேயே அந்த புத்தகத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த தமிழ் மொழியில் எழுதப்பட்ட நாம பேசுறது புரிந்து கொள்ளுகிற தமிழ் மொழியிலேயே வேத புத்தகத்தை எழுதி வசனங்கள் எழுதி இதெல்லாம் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. இந்த வார்த்தை அந்த நாளிலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் நிறைவேறி, ஜீசஸ் மூலியமாக சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் நிறைவேறி இயேசு கிறிஸ்து என்னவோ பிறந்தாரோ அழகான ஒரு குழந்தையாக பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரிடத்துல நிறைவேறின வசனம் அந்த அது முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொன்னா இன்னும் என்ன பண்ணலீங்க? முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன என்ன பண்ணலீங்க? இன்னும் முடிவே இல்லை. அந்த முடியாததுனாலதான் இன்னைக்கு நாம கூடியிருக்கிறோம். இல்லையா? அந்த வசனங்கள்லாம் இன்னும் முடியாததுனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல நாம கூடி ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 1ஆம் தேதி நம்ம நேசகுமாருடைய வீட்டில் ஜப கூட்டம் நடத்துவது நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? வழக்கமாக கொண்டிருக்கிறோம். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நாம் கூடி வருவது யாருடைய செயலாக இருக்குது? தேவனுடைய செயலாக இருக்கிறது பாருங்க. அதனால இந்த வார்த்தைகள் அத்தனை நிறைவேறும். இந்த வார்த்தை அத்தனை நிறைவேறும். யாரெல்லாம் இந்த வேதத்தை படித்து இந்த வார்த்தை புரிந்து கொண்டு இந்த வார்த்தை தேவனோடு இணைத்து, அந்த வார்த்தையை தேவனோடு இணைத்து, அந்த வார்த்தையை நம்மோடு இணைத்து நம்ம வாழும் பொழுது, பார்க்கும் பொழுது தேவனுடைய மகிமையான செயல்கள் என்ன பண்ண முடியும்? நாம காண முடியும். உலகத்தில் நடைபெற அத்தனை செயல்களும் வேதத்துக்கு உட்பட்டவை. வேத வசனம் இல்லாதபடி உலகத்தை ஒரு நிமிஷம் ஒரு வினாடி கூட தேவன் ஆண்டது கிடையாது. வேத வசனம் இல்லாமல் தேவன் ஒரு வினாடி கூட என்ன பண்ணது? உலகத்தை ஆண்டது கிடையாது. ஆளுகை முழுவதும் வேத வசனத்துக்குள்ளாக இருந்துதான் அவர் என்ன பண்றார்? நீதிபதியாக இருந்து தன்னை நீதிபதியாக வெளிப்படுத்தி இன்றைக்கு நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாமே தேவனால் உருவாக்கப்பட்டு நடைபெறுகிறது என்றால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைகள் இன்றைக்கு எந்த அளவுக்கு நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. எல்லா வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறியே தீரும். எல்லா வார்த்தைகளில நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறியே தீரும் போது கர்த்தருடைய மகிமையை நாம் என்ன பண்ண முடியும்? வாங்க முடியும். பாருங்க, இன்னைக்கு வார்த்தை இல்லாமல் யார் வாழ முடியாதுங்க. நாம வாழ முடியாது. வாழணும்னு நினைச்சா வித்தியாசம் பட வேண்டிய அவசியமா இருக்கிறது. என்ன வித்தியாசம்னா, மற்ற ஜனங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபத்தில் கடந்து போல நினைக்கிறேன். உபாகமும் 7ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன்.
6வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், உற்சவத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பரிசுத்த ஜனம். நம்ம எல்லாம் யாருக்கு பரிசுத்த ஜனங்க? தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் எல்லா ஜனங்களிலும், பூச்சக்கரத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் இன்னைக்கு நான் வீட்டு பக்கத்தில் நான் போய் நிற்கிற இடத்துல நாம் எந்த இடத்துல இருக்கோ சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில் அவர் என்ன செய்கிறாருன்னா, பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தனக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆமென். ரெடியா? சகல ஜனங்களின் மத்தியில் உன்னை நமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்ட வாக்குத்தத்தம் இன்றைக்கு நிறைவேறியிருக்கிறது. ஆமென். ரெடியா? இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினால தான் இன்னைக்கு நம்ம விசுவாசத்தோடு யார் இடத்துல வந்திருக்கிறோம்? தேவனுடைய கர்த்தரிடத்துல வந்து இன்னைக்கு அவருடைய பிறப்பு என்ன பண்றோம்? கொண்டாடுகிறவர்களாக இருக்கிறோம். பாருங்க, இது சரியான நேரமா? சரியா 25 தான் சரியான நேரமா என்ற கேள்விக்குறியோடு இன்னைக்கு நிறைய பேர் பேசுகிறதும், அது நிமித்தமாக கிறிஸ்துமஸ் கொண்டாடாமல் இருப்பதும் இன்னைக்கு நாம் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். பாருங்க, ஆனால் ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டியுள்ள என்ன காரியம்னா, வருஷம் முழுவதும் எப்படி வாழ்ந்திருக்கிறோம்? துக்கம் இருந்திருக்கிறது, போராட்டம் இருந்திருக்கிறது, பிரச்சனை இருந்திருக்கிறது. எல்லாமே இருந்த அந்த சூழ்நிலையை தேவன் மாற்றுவதற்காக வந்தவர். மிகுந்த சொந்தம் உண்டாகிற நற்செய்தி கொடுக்கிற அந்த செய்திக்குள்ள கடந்து வருகிற ஒரு நேரம் தான். என்ன நேரம்? டிசம்பர் 25ஆம் தேதி. ஆமென். அல்லேலூயா. அந்த நாள் சந்தோஷமா இருந்து, அந்த நாள் யாராவது துக்கமா இருக்க முடியுங்களா? யாருமே துக்கமா இருப்பதில்லை. புதிதாக்கப்பட்டவர்கள், புதிதாக்கப்பட்ட உணர்வோடு அந்த நாள் சந்தோஷமா இருந்து பாருங்களேன். இது 25ஆம் வருஷத்தை முடித்து எந்த வருஷத்துக்குள்ள போனங்க? 26ஆம் வருஷத்துல போகும்போது எப்படி போகணுன்றாரு? சந்தோஷமாக போகணும்னு சொல்லி தான் கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த நாளை நியமித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உண்மையா சரியான நேரமா அப்படின்னு பார்த்தா கணிச்சது சரியான நேரம் தான். ஏன்னா அரபிக்கினுடைய கேலண்டர், நம்முடைய கேலண்டர் எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து, எபிரேய கேலண்டர்லாம் ஆராய்ந்து பார்த்த பிறகு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க? இந்த 25ஆம் தேதியை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற காரியம் உண்மையானது. ஆமென். சரியா? நம்ம எல்லாரும் எப்படி கொண்டாட போறோம்? சந்தோஷமாக கொண்டாட போறோம். மிகுந்த சந்தோஷம் உண்டாகிற நற்செய்தியா இருக்கிற இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி ஏற்றது நிறைவேறிச்சோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும்படியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம கொண்டாடும் போது 2026 மிகுந்த ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட ஆண்டாக நம்ம ஜெபித்திருக்கிறோம், எதிர்பார்த்திருக்கிறோம், காரியங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோம், காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். எவற்றுக்கும் முடிவராத அந்த காரியமானது அந்த புது ஆண்டு தொடக்கத்திலேயே கர்த்தர் இந்த காரியத்தை நடத்தி முடித்து சந்தோஷம் உண்டாகிற நற்செய்தியாக இருக்கிற அந்த காரியத்தை நடத்தி கொடுத்து நம்மை புது ஆண்டு நுழைச்செய்து மட்டுமல்ல அந்த ஆண்டை ஆசீர்வாதமாக்கி கொடுக்க போகிறார். ஆமென். இல்லையா? அதனால புது ஆண்டை நாம் வரவேற்போம். இந்த நாளில் ஒரு சந்தோஷத்தை நாம் கொண்டாடுவோம். ஏன்னா ஏசாய் அடிமரத்தில் இருந்ததுதான் ஒரு தொழில் தோணுச்சு. அந்த தொழில் எப்படி இருந்தீங்களா? ஏசாயினுடைய வேர்களில் இருந்து ஒரு அழகாய் தோன்றப்பட்ட ஒரு தொழில். அதிலிருந்து வந்த மகிமையான தேவனை கர்த்தர் இந்த உங்களோடு என்னோடு இருக்கிறார். அது நிமித்தமாக சந்தோஷத்தோடு கூட கடந்து போகும் செங்கோல் எப்போதுமே செங்கோல் தான். நீதிபதியாக இருக்கிறவர் உங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் நீதி செய்து புது ஆண்டு புது கிருபையாக நிரப்பி மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு
ஒரு நிமிஷம் கண்ணு மூடி இயேசுவை நோக்கி